பவானி ராசாமணி சொல்லுகிறான், நீ சாப்பிட்டு இரு, நான் பக்கத்தில் தந்தை வியாபாரி வந்திருக்கிறான், போய் அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவன் தான் காவல்துறையை கூட்டி வந்தான் அயோக்கியனை. அந்த உணவகத்துக்குள்ளேயே வைத்து கைது செய்யப்படுகிறார் வீரப்பனார். படுக்கைக்கு கீழே இருந்த 40,000 பணத்தை திருடிக் கொள்ளுகிறான் பவானி ராசாமணி. இரவு 9:30 மணி அளவில் வீரப்பனார் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்கு போன அந்த அதிகாரி, உடஞ்சா உன்னை சுற்றுவாங்கன்னு எப்படியாவது தப்பிச்சுன்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் தப்பிப்பதற்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. என்ன உதவின்னு கேட்குறாரு. அவர் ஏன் செந்தட்டி உண்டெல்லாம் அடித்தார்? நீங்கள் செந்தட்டியை அனுபவிச்சிருக்கிறீங்களா? அனுபவிச்சா பேச மாட்டேங்க. 3 நாள் செந்தட்டி உண்டு உடல் முழுக்க தடவி அடித்தார்களே, அதற்கு பேர் என்ன? யாருக்கு கோபம் வராது? வீரப்பனார் யானை சுட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் பார்த்தீங்களா? அதில் ஒரு புழுகு முட்டைகளை விடுறான். 2000 யானைக்கும் மேற்பட்ட யானை. 2000 யானை அவர் சுட்டிருந்தா காட்டில் யானையே இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், யானை காட்டுக்குள்ள இயற்கையாக சாகாதா? இல்லை, யானை தந்தம் கடத்தி தானே அவர் வந்து பெங்களூரில் அரெஸ்ட் ஆகிறாரு. யார் கடத்தினது? யார் கடத்தினது சொல்லுங்கள். டிஎஃப்ஓ சீனிவாசன் இவ்வளோ பெரிய அறிவார்ந்த அந்த சிலையை தூக்கி கொண்டாந்து ஊரில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு வரி போட்டு தான் அந்த கோயில் கட்டினாங்க. டிஎஃப்ஓ சீனிவாசன் சொந்த செலவில் இங்கே கோயில் கட்டலை. என்ன சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். யாராவது பெருமாள் கோயில் உண்டியில் உடைச்சாரா இல்லையா? சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். வீரப்பனார் எந்த சமூகத்தை சேர்ந்தவரோ அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு வீரப்பனாருக்கு எதிராக டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய புகைப்படத்தை கோயிலுக்குள்ளேயே வைத்து கும்பிடுகிற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். சந்தன மரங்களை வெட்டினார் என்று சொல்லுகிறீர்களே, இன்றைக்கு மரங்கள் விளைந்து கிடக்கிறதே. ஆக மரங்களை வெட்டியவன் குற்றவாளி என்றால் மலைகளை வெட்டியவர்கள் யார் நல்லவர்களா? இயற்கை வளங்களை சுரண்டி கொடுக்கிற அரசியல் கூட்டம், இயற்கை வளங்களை சூறையாடுகிற அதிகார வர்க்கம். செங்கோட்டையன் வாங்கி வித்தாரு, பேசுனீங்களா? சந்தன மரமே பார்க்காத ஜெயலலிதா வீடு சந்தன மரங்களால் அலங்கரிக்கப்பட்டது ஏன்னு கேட்டீங்களா? இப்போ வீரப்பனை வந்து ஜாயின்னு சொல்றீங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் மதிப்பிற்குரிய திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு நல்ல அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி, மக்கள்கிட்ட ரொம்பவே பிரியமாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து வீரப்பன் கொண்டதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ன வரைக்குமே செங்கப்பாடி, கோபிநத்தம், அதை சுற்றியுள்ள பல கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள். ஸோ அப்படி பெரிய தெய்வமாக பார்க்குற ஒரு அதிகாரியை வந்து ஏன் வீரப்பன் வந்து இவ்வளவு கொடூரமாக கொல்லணும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அதிகாரியை டிஎஃப்ஓ சீனிவாசன் நல்லவருங்கிறீங்களா, இல்லை மக்களுக்காக வாழ்ந்தவருங்கிறீங்களா, இல்லை அயோக்கியத்தனம் பண்ணவர்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்களுக்காக பல விஷயங்களை செஞ்ச ஒரு அதிகாரி வந்து நல்ல அதிகாரியாக தானே இருக்க அப்படியே சம்பாரித்து சொத்தை விற்று மக்களுக்காக செஞ்சு விட்டு தியாகம் பண்ணிட்டு போனவர். அவருக்கு ஒரு தியாகப்பட்டோம். இல்லைனா வந்து அங்குள்ள ஒரு மாரியம்மன் கோயிலில் அவ்வளோ பெரிய ஃபோட்டோ போட்டு இன்ன வரைக்கும் அவர் எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாங்களே அந்த ஊர் மக்கள். வர்றேன். அப்போ அவர் நல்ல அதிகாரி இல்லாமல் என்ன கெட்ட அதிகாரி? வர்றேன். 1987களில் திம்பு பேச்சுவார்த்தை சார்க் மாநாடு பெங்களூரில். அந்த காலகட்டத்தில் வீரப்பனார் அவர்கள் குண்டலுப்பேட்டை வனப்பகுதியில் இருந்து பவானி ராசாமணி மூலமாக சில தந்தங்களை விற்றுவிட்டு காசு பார்த்து விடலாம் என்று சொன்னதின் அடிப்படையில் பெங்களூர் செல்லுகிறார். 40,000 பணம் கையில் இருக்கப்ப. மத்திய பேருந்து நிலையம் பெங்களூரு. அந்த பேருந்து நிலையத்திற்கு அடுத்த தெருவுக்குள் இருக்கிற ஒரு பழைய உணவகம். அந்த உணவகத்திற்குள் சாப்பிட போக வேண்டும். அதற்கு முன்பாக ஒரு அறை எடுக்க வேண்டும். பேருந்து நிலையத்திற்கு பக்கத்திலேயே ஒரு விடுதியில் தங்கும் அறை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்பொழுது 370 ரூபா அந்த வாடகை, ஏசி. பணத்தை பெட்டுக்கு கீழே பத்திரமா வச்சுக்கிறார். சரி, சாப்பிட்டு வரலாம். சாப்பிட போகிறாங்க. பிரியாணி. பவானி ராசாமணி சொல்லுகிறான், நீ சாப்பிட்டு இரு, நான் பக்கத்தில் தந்தை வியாபாரி வந்திருக்கிறான், போய் அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவன் தான் காவல்துறையை கூட்டி வந்தான் அயோக்கியன். அந்த உணவகத்துக்குள்ளேயே வைத்து கைது செய்யப்படுகிறார் வீரப்பனார். படுக்கைக்கு கீழே இருந்த 40,000 பணத்தை திருடிக் கொள்ளுகிறான் பவானி ராசாமணி. 3 நாட்கள் விசாரணை. காவல்துறை திம்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் இவனை பிடித்து நாம் பாதுகாக்க முடியாது. ஏற்கனவே பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறது. போதாதுக்கு காவலர்கள் பத்தவில்லை. ஆகையால் இந்த வழக்கு வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு, வனத்துறையிடமே இவனை ஒப்படைத்து விட வேண்டும் என்று வீரப்பனாரை வனத்துறையிடம் ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்தது யார்? காவல்துறை. யாரிடம் ஒப்படைத்தார்கள்? மைசூர் சரக மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக விளங்கிய டிஎஃப்ஓ சீனிவாசனிடம். சீனிவாசன் என்ன செய்தார்? வீரப்பனாரை அழைத்து கொண்டு போய் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் வைத்து கொடுமைப்படுத்துகிறார், அடிக்கிறார், துன்புறுத்துகிறார்.
அங்கிருந்து அழைத்து கொண்டு பூதிப்படுகா என்கிற வனத்துறை பங்களாவிற்கு அழைத்து செல்கிறார். பூதிப்படுகாவிலே 6 நாட்கள் வைத்து சித்திரவதை செய்யப்படுகிறார் வீரப்பனார். செந்தட்டி கொண்டு அடிக்கிறார்கள். உடம்பு முழுக்க அரிப்புகள். ஒரு இலை லேசாக கையில் போட்டால் கூட அது அரிக்கும். ஆனால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நிர்வாண கோலத்தோடு வைத்து அடித்தார் டிஎஃப்ஓ சீனிவாசன். அங்கே இருக்கிற காவலாளி ஒருவர் வனத்துறை காவலாளி, வீரப்பனாருக்கு தூரத்து சொந்தம். அவர் அன்னைக்கு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அன்றைக்கி மீட்டிங்கில் வந்து டிஎஃப்ஓ சீனிவாசன் சொல்கிறான், விடிஞ்சால் அவனை சுட்டு போட்டணும், அவனை தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு இரவு 9:30 மணி அளவில் வீரப்பனார் அழைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்கு போன அந்த அதிகாரி, உடஞ்சா அவனை சுட்டுறாங்கன்னு எப்படியாவது தப்பிச்சிருன்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் தப்பிப்பதற்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. என்ன உதவின்னு கேட்குறாரு. நல்லெண்ணெய் மட்டும் இருந்தால் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னாரு. வாங்கி கொண்டு கொடுத்தார். உடல் முழுக்க நல்லெண்ணெயை தடவினார். கையிலே கைவிலங்கு போடப்பட்டிருக்கிறது. கைவிலங்கை நல்லெண்ணெயை தேய்த்து விட்டு கலட்டினார். வெளியிலே வந்து விட்டது. கலட்டி அந்த அறையிலே வைத்து விட்டு கழிவறை போகிறார். கழிவறை போனதற்கு பிறகு கழிவறை சன்னலை உடைக்கிறார், கம்பிகளை வளைக்கிறார், தப்பிக்கிறார். இரவு 9:30 மணிக்கு தப்பித்தார். காடுகளில் ஓடினார். எந்த திசையை நோக்கி நாம் செல்கிறோம் என்று அறியாமல் கூட ஓடினார். கர்நாடக மாநிலம் தமிழ்நாடு எல்லை கிராமமான நல்லூருக்கு செல்லுகிறார். 6 நாட்கள் காடுகளில் கலாக்காயும் மாங்காயும் நீரோடைகளில் ஓடுகிற நீரும் தான் அவருக்கு உணவாக மாறியது. நல்லூரில் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பைச் சார்ந்த ஒரு பெண்மணியிடத்திலே போய், மாடு தப்பித்து விட்டது, நான் சிங்காபுரத்தைச் சேர்ந்தவன், தேடி அலைந்தேன், கிடைக்கவில்லை, பசியில் தடுமாறுகிறேன், ஏதாவது இருந்தால் குடு என்று கேட்கிற போது அந்த மூதாட்டி சொன்னார், இப்பொழுதுதான் நான் களியை சாப்பிட்டு விட்டு படுக்கைக்கு சென்றேன், பொறு, இந்த திண்ணையில் உட்கார் என்று சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பெண் பூப்பெய்து விட்டால் அந்த நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது, அங்கே சாப்பாடு இருக்கும் என்று சொல்லி போய் கேட்கிறாள். அங்கே சோறு இருக்கிறது. அந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட மூதாட்டியை சோறை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார். சாப்பிடுகிறார், உணவெடுக்கிறார். மயக்கத்திலிருந்து தெளிகிறார் வீரப்பனார். அப்பொழுது கொஞ்சம் சோறை எடுத்து துண்டிலே கட்டி கொண்டு நான் போயிட்டு வருகிறேன் என்று அந்த தாயிடத்திலே சொல்லிவிட்டு கிளம்பினார். நல்லூரிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கிறார். தமிழ்நாட்டின் எல்லை கிராமமான ஏமனூருக்கு வருகிறார். தூரத்து உறவினர்கள் அனைவரும் இந்த கிராமத்தில் வாழ்கிறார்கள். தப்பித்து வந்திருக்கிறேன். அப்பொழுதுதான் கிட்டத்தட்ட 9 கொலைகள் செய்திருக்கிறார். கடுமையாக ராமபுரா காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் அவரை தேடுகிறார்கள். ஏமனூர் கிராம மக்கள் வசூல் செய்து 7,000 ரூபாயை அன்றைக்கு கையிலே கொடுத்தார்கள். அந்த ரூபாயை எடுத்துக்கொண்டு மீண்டும் குண்டலுப்பேட்டை காட்டுக்கு சென்றார். 1 தன் சொந்த கிராமத்தில் மாரியம்மன் திருத்தலம் இருக்கிறது. மாரியம்மன் கோயில் சிலையை தூக்கி கொண்டு போய் அந்த கிராம மக்களிடம் சொல்லி காவிரி ஆற்றில் தூக்கி வீசுங்கள் இந்த சிலையை என்று உத்தரவிட்டவர் டிஎஃப்ஓ சீனிவாசன். 2 3 வீரப்பனார் வளர்த்த நாய்களை தனக்கு கீழே பணி செய்யக்கூடிய வனத்துறை அதிகாரிகளை விட்டு கொள்ள சொன்னார். விஷமைத்து கொல்லப்பட்டது 12 நாய்கள். 4 வீரப்பனார் 1979 தன் நிலத்தில் கட்டப்பட்ட பெருமாள் கோவிலின் உண்டியலை உடைத்து அதில் இருந்த பொன்னையும் பொருளையும் காசையும் அள்ளி கொண்டு செல்கிறார். இன்றும் அந்த உண்டியல் சாட்சியாய் உடைபட்டுத்தான் கிடக்கிறது. 5 மாரியம்மன் சிலையை தூக்கி ஆற்றிலே வீசி சென்றவர்கள் ஆற்றிலே வீசாமல் புதருக்குள் மறைத்துவிட்டு ஊருக்குள் வந்து விட்டார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னதற்கு பிறகு ஆத்தா தான் குத்தம் செய்கிறது என்று மூட நம்பிக்கையின் அடிப்படையில் மாரியாத்தா சிலையை மீண்டும் போய் தூக்கி வாருங்கள் என்று உத்தரவிடுகிறார். புதருக்குள் கிடந்த சிலையை ஒழித்தவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். 5 தன்னுடைய செல்ல தங்கை மாரியம்மாள் சிறிய வயதில் சோள கொள்ளையில் நன்கு விளைந்த சோளத்தை பாதுகாப்பதற்காக பச்சை கிளிகள் வந்து மேயுமே என்பதை அறிந்து கொண்ட வீரப்பனார் ஒரு தட்டை எடுத்து பறையடித்து விரட்டுகிற அந்த பருவத்தில் கூடவே இருந்த தன் தங்கை மாரியம்மாளை தன்னுடைய சொந்த அத்த மகனான அர்ஜுனனுக்கு ஓனைக்களுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கிராமத்தில் கட்டி கொடுக்கிறார். அந்த தங்கை கணவரை கொண்டு போய் சிதைக்கிறார்கள். அந்த தங்கையை வா உன் அப்பம் வீட்டுக்கு, உன் அப்பம் விட்டு நிலத்தப்பாருன்னு சொல்லி அதிகார தோரணையில் அழைத்து வருகிறார் டிஎஃப்ஓ சீனிவாசன். 7
தன்னுடைய தோட்டத்தில் கட்டியிருந்த வீடை தீ வைத்து தீக்கிரையாக்குகிறார். 8 தன்னுடைய பங்காளிகளை கட்டி வைத்து உதைக்கிறார் வீரப்பனை காட்டுக்கு. 9 கண்ணூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பிலே ராஜகவுடாவும் ஐக்கிய ஜனதாதளம் சார்பிலே நாகப்பாவும் போட்டியிடுகிறார்கள். ராஜகவுடாவை ஆதரித்து வீரப்பனார் அவர்கள் கண்ணூர் தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். ராஜகவுடா வெற்றி பெறுகிறார். தோல்வியடைந்த நாகப்பா, நான் தோல்வியடைந்ததற்கு காரணமே சிங்காபுரம் பக்கத்தில் இருக்கிற செங்கப்பாடியை சேர்ந்த வீரப்பன் தான் நான் தோல்விக்கு காரணம் என்று சொல்லி டிஎப்போ சீனிவாசனை அழைத்து தன் கையிலே வைத்திருந்த துப்பாக்கிகளை கொடுத்து வீரப்பனை சுடுவதற்கு வழிவகுத்து தாருங்கள் என்று சொல்லி கோட்டையூர் பங்காளிகளிடம் துப்பாக்கிகளை கொடுத்து வீரப்பனாரை கொல்லுவதற்கு உதவி புரிந்தவர் டிஎப்போ சீனிவாசன். என்ன செய்வது இனிமேல்? இல்லை, இதற்கு முன்னாடி வந்து சந்தன மரம் கடத்தியிருக்கிறாரு, யானை தந்தா வெட்டி கடத்தியிருக்கிறாரு, அதுக்கு அடுத்ததாக 9 கொலைகள் பண்ணியிருக்கிறாரு. நீங்களே உங்கள் வாயால் வந்து ஒத்துக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய தவறுகள் தானே. 9 உயிர் போயிருக்கு. 9 உயிர். தங்கவேலு ஏன் இது மாதிரி கொடூரமாக வீரப்பன் அவர்கள் நடந்துக்கணும்? தங்கவேலு மாதையன் கொலை தன்னை பழிதீர்ப்பதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். ஆகையால் இவர் பழிதீர்த்தார். அவருடைய சித்தப்பா பெரியப்பா, சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க தான் தனவாளு, ஐயந்துரை, முத்துக்குமார் வகையரா கோட்டையூர் பங்காளிகள். விருந்திற்கு வரவழைத்து அந்த விருந்திலே கண்ணாடி துகள்களை கலந்து சீதக்காய் என்று சொல்வார்கள் வீரப்பனாருக்கு கொடுத்து அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டது. தன்னை பழி எடுக்க நினைத்த பங்காளிகளை களை எடுக்க வேண்டும் என்று கருதினார். களை எடுத்தார். உங்களுக்கு ஏன் குத்துது? சட்டப்படி அணுகியிருக்கலாம்ல வீரப்பன் அவர்கள். சட்டப்படி எங்கே விட்டீங்க? முதல் கொலை போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, சட்டப்படி அணுகியிருக்கலாம்ல ஒரு விஷயத்த. ஏன் வந்து தான் வந்து கிராமம் ராமபுரா காவல் நிலையத்திற்கும் 79 கிலோமீட்டர். முதல் கொலையான பரமசிவம் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பிறகு 3 மாதங்களுக்கு பிறகுதான் அந்த கொலையை பதிவு செய்தது காவல்துறை. அன்றைக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து நடக்கும் கிராமங்களில், தெரியுமா உங்களுக்கு? காவல்துறை உள்ளே நுழைய முடியாது. அந்த மாதிரி காலகட்டங்களில் கூட அவர் 9 கொலை செய்திருக்கிறார், இல்லை என்று மறுக்கவில்லை. கொலை கொலைதான், குற்றம் குற்றம்தான். வளர்த்தது யார்? முதல் குற்றம் புரிகிற போதே அவருக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடம் இல்லை. ஆனால் டிஎப்போ சீனிவாசன் யார்? எதற்காக ஒரு மனிதனை அடிக்க வேண்டும்? அப்புறம் இதுக்கு சட்டம் இருக்கு, அப்புறம் இதுக்கு நீதிமன்றம் இருக்கு. நீங்க செய்வது நல்லதா? பண்ணியது அல்ல. வீரப்பன் அவர்கள் அன்னைக்கு இந்த மைசூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலிருந்து தப்பிச்சு போகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இதான் ஒரு சிறை தண்டனை கிடைச்சு ஒரு நல்வழிப்படுத்தி ஏதோ அனுப்பிச்சிருப்பாங்க, முடிஞ்சிருக்கும். அப்படியா? இதன் பிறகு இவ்வளவு கொலைகள் நடந்திருக்காதுன்னு சொல்றேன். அவர் ஏன் செந்தட்டி உண்டெல்லாம் அடிச்சாரு? நீங்க செந்தட்டியை அனுபவிச்சிருக்கிறீங்களா? அனுபவிச்சா பேச மாட்டீங்க. 3 நாள் செந்தட்டி கொண்டு உடல் முழுக்க தடவி அடித்தார்களே, அதற்கு பேர் என்ன? யாருக்கு கோபம் வராது? எவன் தப்பிக்க மாட்டான். நீங்கள் யார் தண்டனை கொடுப்பதற்கு? அப்புறம் என்னதுக்கு நீதிமன்றம் சட்டம் இருக்கு? நீதிமன்றத்தில் சொல்லலாம்ல, இது மாதிரி காவல்துறை என்ன கொடுமைப்படுத்தினாங்க, வனத்துறை அதிகாரிகள் என்ன மோசமா நடத்துறாங்க, அடிச்சு துன்புறுத்தினாங்க, இந்த கால செந்தட்டியால் வந்து தொடர்ந்து தடவி அடிச்சாங்க, நீதிமன்றத்தில் சொல்லி நீதிபதி மூலம் அந்த அதிகாரிக்கு வந்து ஒரு சஸ்பெண்டோ இல்ல ஒரு டிஸ்மிஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாமே. 1978ஆம் ஆண்டு வரை வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தில் விலங்குகளை வேட்டையாடலாம் என்கிற சட்ட விதி தான் இருந்தது. 78க்கு பிறகுதான் இந்த அரசு அந்த சட்டத்தை தளர்த்துகிறது. அப்போ அதுக்கு முன்னாடி அடித்தவன்லாம் மைசூர் மகாராஜா அரண்மனையில் இன்றைக்கி 100கணக்கான யானைகளின் தந்தை இருக்கா? அப்போ மைசூர் மகாராஜா குற்றவாளியா கருதுமா? இல்லை, யார் தப்பு பண்ணாலும் குற்றம் குற்றவாளி தான். செட்டிநாட்டு அரசர் சீமை கானாடுகாத்தாளில் இருக்கிறது. அந்த செட்டிநாட்டு அரண்மனையில் 100கணக்கான யானை தந்தங்கள் இருக்கிறது, 100கணக்கான மான் கொம்புகள் இருக்கிறது. அப்போ அந்த நாட்டு அரசர் வந்து யானைகளை வேட்டையாடி கொம்புகளை கொண்டாந்து திருடி உள்ளே வச்சிருக்கிறாரா? சட்டம் அவர்கள் மீது பாயுமா? வீரப்பனார் யானையை சுட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் பார்த்தீங்களா? அதில் ஒரு புழுகு முட்டைகளை விடுறான். 2000 யானைக்கும் மேற்பட்ட யானை. 2000 யானை அவர் சுட்டிருந்தா காட்டில் யானையே இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், யானை காட்டுக்குள்ள இயற்கையாக சாகாதா? இல்லை, யானை தந்தம் கடத்தி தானே அவர் வந்து பெங்களூர்ல அரெஸ்ட் ஆகிறாரு. யார் கடத்தினது? யார் கடத்தினது சொல்லுங்க. வீரப்பன் காட்டுல இருந்து வெட்டி கடத்தி கொண்டு போய் பெங்களூர் அரெஸ்ட் ஆனாரா இல்லையா? ஆமா, ஆனாரு. என்ன அது தவறு தானே, அது குற்றம் தானே. அரெஸ்ட் பண்ணி நீங்க எங்க சிறையில் அடைச்சிங்களா? சிறையில் அடைச்சிங்களான்னு குற்றவாளி தானே, ஏன் சிறையில் அடைக்கலாம்? வனத்துறை பொங்கலாவில் கொண்டாந்து 6 நாட்களை வைத்து கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதான் சட்டம் சொல்லுதா உங்களுக்கு? சொல்லி வரேன். டிஎப்போ சீனிவாசன் இவ்வளவு அக்கிரமங்களை செய்ததற்கு பிறகும் கூட பொறுமையாக கையாண்ட வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய தங்கை மாரியம்மாள் மருந்தை குடித்து சாவதற்கு பின்னணியில் இருக்கிறான் என்று அந்த ஊர் மக்கள், நீங்க சொன்னீங்களே செங்கப்பாடி கோவிநத்தம் கிராம மக்கள் தான் டிஎப்போ சீனிவாசனை கொண்டாடுகிறார்கள். அவங்களுக்கு என்ன அங்கே பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்டேன். வணங்குற ஒரு
குலதெய்வம் கோயில்ல அவருடைய போட்டோவை வச்சு வணங்குறாங்க அப்படின்னா அப்ப அந்த அதிகாரி நல்ல அதிகாரி அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ம். காடும் சார்ந்த வாழ்க்கை கொண்டவர்கள் அந்த ஊர் மக்கள். எதுவாக இருந்தாலும் காட்டுக்குள்ளே போகணும், காட்டுக்குள்ளே வரணும். காடு தான் அவங்களுக்கு வந்து மூலதனமே. அப்போ அவங்க யாரை வந்து கைக்குள்ள போட்டுக்குவாங்க? இங்கே பிழைப்புவாத அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, ஒரு வட்டச் செயலாளர், குட்டச் செயலாளர் யாருக்கிட்ட அடிமையாக இருக்கிறாரு? அமைச்சர் இருந்தால் அவர்கிட்ட அடிமையாக இருப்பார், இல்லைனா எம்எல்ஏக்கிட்ட அடிமையாக இருப்பார். இது இயல்பாக நடக்குதா இல்லையா? அப்போ அந்த பகுதி மக்கள் யாரிடம் போய் அடிமையாக இருப்பார்கள்? வனத்துறை அதிகாரிகளிடம் தான் அடிமையாக இருக்க முடியும். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நான் விசாரித்தேன் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட, ஏங்க வீரப்பன் மீது இவ்வளவுனா அவனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. யார் அவர் வந்து பண்ணாரா? இல்லைங்க, போலீஸ் வந்து பண்ணுச்சு. ஏங்க போலீஸ் பண்ணால் போலீஸ் மேலே தானே கோவம் வரணும். வீரப்பனார் மீது ஏன் கோவம் வந்துச்சு? இல்லை அவனால தான் இது வந்துச்சு. இது சரியான பதிலா? இதுதான் அந்த ஊர் மக்கள் பேசுகிற பேச்சு. வனத்துறையும் அதிரடிப்படையும் செய்த அட்டூழியத்தால் வீரப்பன் மீது வன்மம் வந்தது. இது சரியான அணுகுமுறையா? நான் என்ன பாயிண்ட்டுக்கு வர்றேன். இந்த டிஎப்போ சீனிவாசன் இவ்வளவு செய்ததற்கு பிறகு தன் தங்கை மாரியம்மாள் ஒரு இடத்துல வீரப்பனாட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, அண்ணா அவன் தொல்லை தாங்க முடியல, நானே காட்டுக்குள்ளே வந்துடலான்னு எனக்கு தோணுது, பசங்கள்லாம் பொழைச்சிக்குவாங்க, 3 பசங்க பொழைச்சிக்குவாங்க, நான் வந்துடுறேன்னு கண்ணீர் விட்டு கதறி தன்னுடைய தங்கச்சி அழுகுது. மனசு பொறுக்கலை, நான் பார்த்துக்கிறேன், நீ போன்னு அனுப்பிச்சி விட்றாரு. உடனடியாக அர்ஜுனனை காட்டிற்குள் வரவழைக்கிறார். டிஎஃப்ஓவை எப்படியாவது ஏமாற்றி காட்டுக்குள்ள கூட்டிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். டிஎஃப்ஓ சீனிவாசன் இவ்வளோ பெரிய அறிவார்ந்த அந்த சிலையை தூக்கி கொண்டாந்து ஊரில் வச்சுப்புட்டு வீட்டுக்கு வீடு வரி போட்டு தான் அந்த கோயில் கட்டினாங்க. டிஎஃப்ஓ சீனிவாசன் சொந்த செலவில் இங்கே கோயில் கட்டலை. எங்கே சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், யாராவது பெருமாள் கோயில் உண்டியில் உடைச்சாரா இல்லையா? சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு பித்தலாட்டங்கள் பண்ணியவரை அந்த ஊர் மக்கள் கொண்டாடுகிறான்னா அவன் தேவைக்கு அவன் கொண்டாடுறான். எல்லாரும் கொண்டாடலையா? இங்கே ஏன் அவர் இறந்து போனதுக்கு அப்புறமேல அந்த பாடியை வச்சு அவ்வளோ தூரம் கதறி எழுத ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. ஏங்க நீங்களே இன்னும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இல்லை நீங்கள் அதை பார்த்தாவே நீங்களும் அழுவீங்க. ஏன்னா அவர் வன்மமான ஒரு படுகொலை, நான் இல்லைன்னு மறுக்கலை. என்ன காரணம்? ஏன் இவ்வளவு பெரிய வன்மம்? எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கிறது. ஏன் இவ்வளவு பெரிய வன்மத்தை அவர் மீது திணித்தார் வீரப்பனார்? என்ன காரணம்னா, தங்கச்சி மருந்து குடிச்சிட்டு இறந்துருச்சு. அதுக்கு பின்னணியில் இருந்தவர் டிஎஃப்ஓ சீனிவாசன். ஊர் மக்கள் தான் போய் வீரப்பனார்ட்ட சொல்கிறாங்க, அதை அவர் நம்புறாரு. சரி கூட்டிகிட்டு வா பார்த்துக்குவோம். இறக்கியகல்லா என்று கன்னட வார்த்தை சொல்லப்படுகிற இறக்கியம் பள்ளத்திற்கு வரவழைக்கிறார். எப்படி வரவழைக்கிறார்? இரவு முழுவதும் உட்காந்து பேசுகிறாங்க. யாராரு? சின்ராஜ், டிபி பெருமாள், அர்ஜுனன் எல்லாரும் பேசி, அன்னைக்கு இரவு மழை, விடிஞ்சு நம்ம போகலாம், ஒரு 3 மணிக்கு கிளம்பிடுவோம்னு சொல்கிறாங்க. போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதி வைத்துட்டு போகணும். டிபி பெருமாள் சொல்கிறாரு, எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க, அவனை நம்ப முடியாது, நான் சின்ன வயசுலேருந்து அவனோட பழகினவன், ஏதாவது விபரீதம் நடந்தால் நாங்கள் நாளைக்கு எங்கள் வாழ்க்கையை போயிடும்னு சொல்கிறாங்க. உடனே டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒரு கடிதத்தை எழுதுறாரு, நான் இத்தனை பேர் அழைச்சிட்டு போகிறேன், அதை என் சொந்த விருப்பத்தில் அழைச்சிட்டு போகிறேன், ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஆனால் இவங்கெல்லாம் யாரும் பொறுப்பு இல்லை, நானே தான் அதுக்கு பொறுப்புன்னு எழுதி வச்சுட்டு போகிறாரு. அது கடிதம் பிறகு மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் கைக்கு கிடைத்தது. காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. வீரப்பனாருடைய தோட்டத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிற முனியப்ப சாமியினுடைய திருத்தலத்திற்கு போய் சாமி கும்பிடுகிறார். கும்பிட்டு கால்நடையாக காட்டுக்குள்ளே போகிறாங்க. கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் நடந்து போகணும். போகிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஷூவில் வந்து மண் ஏறிடுது மழை பெஞ்சதுனால. இறக்கிய பள்ளத்தில் இறங்கி தண்ணி குடிச்சுட்டு ஷூவை கழுவிட்டு மேலே ஏறணும். தாக்குதல் தொடுக்கப்பட்டது. ஷூவை குனிஞ்சு கழுவிக்கிட்டு இருந்தார், அடிச்சிட்டாங்க, முடிஞ்சது. சரி விடலை, கரையில் இழுத்து போட்டு தலையை அறுத்தார். கோபம் தீரலை, இருக்கிற பெட்ரோலை ஊற்றி வச்சு தலையை கொளுத்துனார், கருகலை. அங்கிருந்து இடம்பெயர்ந்து பெரியதண்டா காட்டிற்குள் வருகிறார். சுமார் ஒரு 17-18 கிலோமீட்டர் அந்த தலையை மட்டும் பொசுக்குன தலையை எடுத்துகிட்டு வந்து ஒச்சிரப்பன் கோயில் சூலாயத்தில் குத்தி வச்சுட்டு, நான் இவனை கொன்று விட்டேன், குற்றம் என்றால் எனக்கு தண்டனை கொடு, அப்படி தண்டனை கொடுப்பதாக நீ நினைத்தால் வடக்குப்புறம் கேவலி சத்தத்தை சொல், நான் செய்தது சரிதான் என்றால் தெற்குப்புறம் கேவலி சத்தத்தை சொல் என்று சத்தியமாயினார் ஒச்சிரப்பன் திருக்கோயிலில். தெற்குப்புறமாக சொன்னது. நாம் செய்த செயல் சரியானது என்று சாமியை ஒத்துக்கொண்டது என்று நம்பினார். அதற்கு பிறகு டிஎஃப்ஓ சீனிவாசன் கொல்லப்பட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகு கூட போன ஊர்க்காரர்கள் வெளியிலே ஓடி போய் தப்பித்து சுட்டு போட்டு விட்டான் வீரப்பன் என்று சொல்லி மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த பூத உடலை எடுத்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. ஊர் மக்கள் கதறினார்கள். மாரியம்மலை கொண்டு வந்து மருந்து கடையில் வேலை வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு. ஏன் அந்த ஊரில் பெண்கள் கிடைக்கலையா?
அந்த ஊரில் பெண்களே இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் அங்கேருந்து ஒகனேக்கல்லேருந்து நீங்கள் அழைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த குற்ற வழக்கில் டிஎஃப்ஓ சீனிவாசன் 10/11/1991 ஆண்டு மாதேஸ்வரமலை சரக எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலைய எல்லைக்குள் இருக்கிற இறக்கியம்பள்ளத்திலே 37/91 143 147 148 302 201 RW 149 IPC செக்ஷன் 3 அண்ட் 25 ஆர்ம்ஸ் ஆக்டில் கிருஷ்ணா கோபிநத்தத்தை சார்ந்தவர் வழக்கு தொடுக்கிறார். கம்ப்ளைண்ட் தரவர் அவர் தான். அதில் டோட்டல் அக்யூஸ்டுகள் 10 பேர்னு சொல்லி மாதேஸ்வரமலை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகிறது. முதல் குற்றவாளி வீரப்பன், 2வது குற்றவாளி குளந்தான், 3வது குற்றவாளி குருநாதன், 4வது மாரியப்பன், 5வது சேத்துக்குழி கோவிந்தன், 6வது சுண்டா என்கிற வெள்ளையன், 7வது சேகரா என்ற குள்ளனூர் சேகரா, 8 குமாரா என்கிற அர்ணாக் குமார், 9 முத்துலட்சுமி வீரப்பனாருடைய மனைவி, 10வது குற்றவாளியாக அர்ஜுனன் வீரப்பனருடைய தம்பி. இதில் A1 அக்கீஸ்ட்டு, A1 வீரப்பனார், A5 சேத்துக்குழி, A8 A9 அப்ஸ்காண்டின்னு சொல்லி காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. A2 கமிட்டட் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. A3 டயட் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. 4வது டயட் என்கவுண்டரு, 6வது என்கவுண்டர், 7வது என்கவுண்டர், 10வது கமிட்டட் சூசைட்னு சொல்கிறாங்க அர்ஜுனனை. அது காவல்துறையே சைடு குப்பியை வாய்க்கில் போட்டு கொண்டாங்க. இதில் மொத்தம் 10 குற்றவாளிகளை மாதேஸ்வரமலை காவல் நிலையத்தில் பதிவு செய்திருக்கிறது. இவ்வளவு அக்கிரமங்களை செய்த டிஎஃப்ஓ சீனிவாசனை அந்த ஊரிலே கட்டிய குடமுழுக்கு விழா நடத்துகிறார் மாரியம்மன் திருத்தலத்தில். நல்லவரை போல அந்த மக்களிடம் நடித்து மக்களை மயக்கினார். எல்லாரையும் மயக்கினாரா? இல்லை. வீரப்பன் சார்ந்த சாதிய கட்டமைப்பில் உள்ளவர்களை மட்டும்தான் அவர் விலைக்கு வாங்க முடிந்தது. அங்கே லம்பாடிகள் இருக்கிறாங்களே, அவங்களாம் யாரும் டிஎஃப்ஓ சீனிவாசனை கொண்டாடுறது இல்லையே. அங்கே பறையர்கள் குடியிருக்கிறாங்களே, அவங்க யாரும் டிஎஃப்ஓ சீனிவாசனை கொண்டாடுறது இல்லையே. வீரப்பனார் எந்த சமூகத்தை சேர்ந்தவரோ அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு வீரப்பனாருக்கு எதிராக டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய புகைப்படத்தை கோயிலுக்குள்ளேயே வைத்து கும்பிடுகிற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். யார்? வீரப்பனாருடைய சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, மாமி, மச்சான், பங்காளிகள். அவ்வளவு கேவலமா? கோபிநத்தம் செங்கப்பாடி என்று உலகம் முழுவதும் அந்த கிராமம் பெயர் பெற்று தெரிகிறது என்றால் அது வீரப்பனார் தான், டிஎஃப்ஓ சீனிவாசன் இல்லை. அவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? இவ்வளோ செயல்களை செஞ்சுட்டு. நான் கேட்குறேன், அந்த ஊரை தாண்டி டிஎஃப்ஓ சீனிவாசனை யாராவது நல்லவன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, அந்த ஊர் மக்கள்கிட்ட காடு எவ்வளோ முக்கியம், வனவிலங்குகள் எவ்வளோ தூரம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அட்வைஸை கொடுத்துருக்குறாரு. ரொம்ப ரொம்ப அக்கறை, ரொம்ப அக்கறை. வனத்தின் மீது பயங்கர அக்கறை. நான் கேட்குறேன், இவர் பாதுகாப்புக்கு எல்லைக்கு உட்பட்ட வனக்காடும் தமிழ்நாட்டில் இருக்கிற வன பாதுகாப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? வலுமையாக தான் இருக்குது, செழுமையாக தான் இருக்குது. இவர் மட்டும் தனியாக போய் காட்டை பாதுகாத்தாரா? சொல்லுங்கள். இயற்கை மரணங்கள் அடைந்த யானை கொம்புகளை நான் கேட்குற ஒரு கேள்வி, மலைகளை வெட்டினார்கள், முளைக்குமா? சந்தன மரங்களை வெட்டினார் என்று சொல்லுகிறீர்களே, இன்றைக்கு மரங்கள் விளைந்து கிடக்கிறதே. ஆக மரங்களை வெட்டியவன் குற்றவாளி என்றால் மலைகளை வெட்டியவர்கள் யார்? நல்லவர்களா? இயற்கை வளங்களை சுரண்டி கொடுக்கிற அரசியல் கூட்டம், இயற்கை வளங்களை சூறையாடுகிற அதிகார வர்க்கம். மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இன்றைக்கு மணல் கொள்ளை போகிறது, மலைகள் கொள்ளை போகிறது. பெரிய பண்ணை முதலாளிகள் இன்றைக்கு சொகுசு பங்களா என்கிற பெயரிலே காடுகளின் முழுவதும் இன்றைக்கு சொகுசு பங்களாக்களை கட்டி கொண்டிருக்கிறார்களே. வீரப்பனார் உயிரோடு இருக்கிறவரை இது நடந்ததா? காடுகளுக்குள் காட்டை பாதுகாத்தவர் யார்? டிஎஃப்ஓ சீனிவாசனா, வீரப்பனாரா? மரங்கள் யார் வெட்டியது? வீரப்பன் அவர்கள் பாதுகாக்கணும்னு நினைச்சிருந்தா எதுக்கு சந்தன மரத்தை வெட்டினாரு? வெட்டாம இருந்திருக்கலாமே. 6000 சதுர கிலோமீட்டர் காடை ஒருவர் கோடாரி கொண்டு ஒட்டுமொத்த மரத்தையும் வெட்டி விட்டாரா? என்ன கேள்வி இது? ஆயிரக்கணக்கான மக்கள் சந்தன மரங்களை வெற்றி வயிறார சாப்பிட்டார்கள். பெரிய பண்ணை முதலாளிகள் மோசமான விலைக்கு எடுத்து வைத்து கொண்டார்கள். பண்ணை முதலாளிகள் வளம் குளித்தார்கள், மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அப்பொழுதுதான் வீரப்பனார்
முடிவெடுத்தார். அந்த மரங்களை நாம் வாங்கி விற்றுவிட்டு அந்த மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று மக்கள் வெட்டிய மரங்களை வாங்கி இடைத்தரகராக வேலை செய்தார். வாங்கி விற்றுட்டு அந்த காசை வாங்கி ஏழைகளுக்கே கொடுத்தாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கி மரங்கள் வெட்டப்படலையா? காடுகள் ரொம்ப வளமாக பாதுகாக்கிறாங்களா வனத்துறை? இன்னைக்கு இருக்கிற வனத்துறை அதிகாரிகளே மானடித்து சாப்பிடுவதாக சில செய்திகள் இருக்குது. ஓடி வருகிற நீர்நிலைகளில் தேங்கி நிற்கிற மணல்களை கொள்ளை போகிறது. வீரப்பனார் ஒரு விஷயத்தை காடுகளுக்குள்ள சொல்லுவார். இங்கே விளைகிற கருவேப்பிலையும், இங்கே விளைகிற அரைநெல்லிக்காயும், இங்கே விளைகிற மாங்காயும், இங்கே பட்டுப்போய் நிற்கிற மரங்களும், கட்டிப்பிடிக்க முடியாத தேக்கு மரங்களும் எண்ணற்றவை இருக்கிறது. இதுகளை கொண்டு விற்றாலே தமிழ்நாட்டு கடனை அடைத்து முடித்து விடலாம். அவ்வளவு வீணா போகிறது என்று சொல்லுவார். அரசு செய்யுமா? அங்கே இருக்கிற பட்டுப்போன மரங்களை வெட்டி ஆயிரக்கணக்கான தச்சு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியும். பள்ளிகளில் இரும்பு கதவுகளை போடுகிறீர்களே, சந்தன மரக்காடுகளில் பட்டு போயிருக்கிற தேக்கு மரங்களை நீங்கள் கதவுகளாக மாட்டலாமே. ஏன் இவர்கள் எங்கே கொள்ளையடிக்கலாம், எங்கே காசு கிடைக்கும் என்று அலைகிறார்கள்? நாட்டை பாதுகாக்க துடித்த ஒரு தலைவன் காட்டையும் பாதுகாத்தான். அவர்தான் வீரப்பனார் என்பதை நான் அழுத்தமாக சொல்லுவேன். டிஎஃப்ஓ சீனிவாசன் போன்றவர்களால் வனம் அழிக்கப்பட்டது. வீரப்பனார் போன்றவர்களால் வனம் பாதுகாக்கப்பட்டது. வீரப்பனார் மறைவிற்கு இன்றைக்கு வனம் எந்த சூழலில் இருக்கிறது என்பதை போய் பாருங்கள். பண்ணை முதலாளிகளின் கூடாரமாக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நாட்டை பாதுகாக்கணும், நாட்டை பயங்கரம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே மரத்தை போய் வெட்ட மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க. அவர் வெட்டலையே. செங்கோட்டையன் வாங்கி வித்தாரு, பேசுனீங்களா? சந்தன மரமே பார்க்காத ஜெயலலிதா வீடு சந்தன மரங்களால் அலங்கரிக்கப்பட்டது ஏன்னு கேட்டீங்களா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? இடைத்தரகராக வாங்கி லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாட பசியை போக்குவதற்கு சோரை கண்டார்கள். குற்றமா? மரத்தை வெட்டி வித்தாரு, இன்னைக்கு மரம் முளைச்சிருச்சே. மலையை வெட்டினாங்களே, எப்போது முளைக்கும்? வெட்டினவன் நட்டுருவான மலையா? ஆக டிஎஃப்ஓ சீனிவாசன் போன்ற தற்குறிகளால் வீரப்பனார் இவ்வளவு படுபாதக செயலை செய்வதற்கு துணை நின்றார்கள். எந்த அதிகாரியும் நேர்மை இல்லாதவர்களாக இருந்ததால் தான் ஒரு தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான். அந்த தலைவன் தான் எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஆயுதம் தரித்தான். அவர் கொண்டது என்ன சும்மா சாதாரண மாடுகளை கொண்டாரா? மக்களுக்கு யார் அதிகாரம் செலுத்தினார்களோ, மக்களை யார் கொடுமைப்படுத்த நினைத்தார்களோ, மக்களுக்கு எதிரான செயல்களில் எவர் ஈடுபட்டார்களோ, ஒரு என்ன லூசா காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு கண்டவனெல்லாம் சொல்றவருக்கு. இப்போ வீரப்பனை தியாகின்னு சொல்றீங்களா நீங்க? தமிழ் தேசிய தளத்தின் முதல் தியாகி, அழுத்தமாக சொல்லுவேன். ஆனால் கோர்ட்டில் கொலைகாரர், கொள்ளைக்காரர், கடத்தல்காரர் இப்படி தானே இருக்கு. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கா? எந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கு நீதிமன்றம்? அவன் கடத்தல்காரர், அவர் கொள்ளைக்காரர், கொலை செய்யக்கூடியவன், எந்த வழக்கிலும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அப்புறம் ஏன் பொது மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார் ஒரு டைம். வழக்கு பதிவாயிருக்குல்ல, அவரே ஒத்துக்கிட்டாரு தானே அர்த்தம். வீரப்பன் அவர்களே தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு பொது மன்னிப்பு கொடுங்கன்னு ஒரு டைம் கேட்டிருக்காரு. ஆமாம், உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத குற்றத்தை அவர் ஒப்புக்கிட்டாரு. அப்போ நேர்மையானவர் தானே? நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நான் செய்தேன்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னார், பொய் சொல்லலையே. நான் இத்தனை குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறது உண்மைதான், சட்டத்திற்கு புறம்பாக நடந்தேன், மன்னிப்பு கொடுங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இனிமேல் குற்றம் செய்ய மாட்டேன்னு ஒரு மனிதன் ஒத்துக்கிட்டு வெளியில் வரணும்னு நினச்சானே, கொடுத்தீங்களா? அப்பவும் அவரை கொலைகாரனாகவே நீங்கள் பார்த்தீர்கள். அதனால தான் இன்னும் மிச்சம் இருக்கிற நாட்களில் கொலை நடந்தது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு பண்ண நன்றி சார். நன்றி.